கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் 16 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. கார்த்திக் தீபா ஃபேமிலி மொத்தமாக எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வராங்க. அப்போ ஊர் பெரியவங்களையெல்லாம் பார்க்குறாங்க. தம்பி, நீங்கள் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்ல, எனக்கும் இதில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷங்கிறாங்க கார்த்திக். சரி தம்பி, நீங்கள் இருந்து நம்ம திருவிழாவையெல்லாம் ஃபுல்லாக பார்த்து மனசு நிறைஞ்சு தான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்ல, சரிங்கங்கிறாங்க கார்த்திக். டே கார்த்தி, உன்னை விட மாட்டேன்டா. என் ஊருக்கே வந்து என்னையே அடிச்சுட்டு இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் என் மேலே இருக்கிற மரியாதையை போக வச்சிட்டால, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நீ இங்கேருந்து போகும்போது உன்னை ஃபோட்டோவுக்கு மாலை போடுற ரேஞ்சில் தான்டா உன்னை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ரூபாவோட பாட்டி, இந்த ஐஸ்வர்யா வேற வந்திருக்காளே, இவ என்னெல்லாம் குழப்பி வைக்க போகிறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயந்துட்டுருக்காங்க. தீபாவோட அம்மா ஒரு பக்கம் மைதிலிக்கிட்ட, மாப்பிள்ளை வேற இருக்காரு, தீபா எப்படி பாட்டு பாட போகிறா, அந்த ரூபா கிட்ட வேற கை நீட்டி பணம் வாங்கியாச்சு, எப்படி இதை சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு தீபாவோட பிரச்சனை வேற ஒன்றுமே புரியாமல் ஒரு குழப்பத்திலேயே இருக்குது. இந்த குழப்பமெல்லாம் சீக்கிரமாக சரியாகணும், சீக்கிரமாகவே மாப்பிள்ளை தம்பி கூட சேர்ந்து தீபா வாழணும் அப்படின்னு ஜானகி மைதிலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க, மைதிலியும் ஆமாத்தான், நானும் அதே மாதிரி தான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன், கூடிய சீக்கிரம் நல்லதாகவே நடக்கும் பார்த்துக்கோங்க, அதுக்கு தானே நானும் வழி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு மைதிலி சொல்ல, என்னடி வழி பண்ணி வச்சுருக்கேங்கிறாங்க ஜானகி. அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க மைதிலி. சரி, நிறைய கடையெல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி இனியன் கேட்க, கண்டிப்பாடா அதையும் பார்த்துட்டு போகலாங்கிறாங்க. சரின்னு எல்லாரும் அப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு வராங்க. அங்கே ஒரு வளையல் கடையை பார்க்குறாங்க தீபா. என்ன தீபா, வளையலை பார்க்கலாமா அப்படின்னு மைதிலி கேட்க, சரி நீ பார்க்கலாங்கிறாங்க தீபா. சரின்னு கார்த்திக்கும் இவங்க கூட போகிறாங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் மறந்துட்டு வந்துட்டேன், நான் போய் அதை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மைதிலி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா கையில் வளைய வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ கார்த்திக் வந்து, ஏங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க, எடுத்துக்க வேண்டியது தானே பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார், அண்ணி இருந்திருந்தால் இது என் கையில் போட்டு விட்டுருப்பாங்க, இப்போ என்னால் போட முடியல அப்படின்னு தீபா சொல்ல, சரி அவ்வளோதானே, நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வாங்கி போட்டு விடுறாங்க. இதை மைதிலி ஒளிஞ்சிருந்து பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எங்கேயுமே அண்ணி எல்லாரையும் வில்லியாக தான் காட்டியிருப்பாங்க, இந்த சீரியலில் மட்டும்தாங்க அண்ணியை ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக காட்டியிருக்காங்க. நிஜமாவே தீபாவோட அண்ணி கேரக்டர் சூப்பராக ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இப்படி இவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ரூபாவும் அவங்க பாட்டியும் இது எல்லாத்தையும் பார்த்து கடுப்பாயிட்ருக்காங்க. இந்த வாழ்க்கையெல்லாம் என் பேத்திக்கு கிடைக்க வேண்டியது இவங்களுக்கு போய் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரூபாவோட பாட்டி ஒரு பக்கம் திட்டிகிட்ருக்காங்க. மைதிலி ஜானகி கிட்ட, கண்டிப்பாக கார்த்திக் தம்பியும் தீபாவும் இந்த ஊர்லேருந்து போகும்போது 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. தீபா பாட்டு பாடும்போது எப்படி கார்த்திக்கு தெரியாமல் சமாளிக்கிறாங்க அவங்க மொத்த ஃபேமிலிங்கிறத வெயிட் பண்ணி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.